இது ஃபுஜேரா, அது யுஏயில் இருக்கிற ஃபுஜேரா போர்ட்டு அப்படின்னு. அது வந்து எப்படின்னா ஹார்மோஸுக்கு போக வேண்டியதில்லை, ஹார்மோஸுக்கு வெளியில் அந்த ஃபுஜேரா போர்ட்டையும் கூட அடிச்சுட்டாங்க முன்னாடி அந்த இதில். அப்போ ஃபுஜேரா போர்ட்டும் பெருசாக இயங்கலை. இப்போ சலாலா போர்ட்டு ஒரு 3-4 வாட்டி அடித்தாங்க. இத்தனைக்கும் ஓமான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த ஒரு மீடியேட் பண்ண நாடு. ஆனாலும் இங்கே வந்து இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இருக்குன்னு சொல்லி அடித்தாங்க. அதனால் எந்த இதுவும் இல்லாமல் இருந்துச்சு. அப்போது நீங்கள் யுஏன்னு கேட்டிங்கன்னா அபுதாபியோட பொருளாதாரம் படி தத்தளிக்குதா? ஆமாம். சரி, அதுவாவது இன்றைக்கி கொஞ்சம் தத்தளிக்குது, நாளைக்கு வந்து சரியாயிரும். இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு, பேச்சுவார்த்தை முடிஞ்சு கையெழுத்து போட்டாச்சு, யார் வேணாலும் போகலாம் வரலாம். அப்புறம் அங்கே வந்து டோல் கட்டணும், யார் பையரோ அங்கே டோல் கட்டிக்கிங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. அப்போது அபுதாபிக்கு இப்போதைக்கு பிரச்சனை இருந்தாலும் லாங் டேர்ம் பிரச்சனை பெருசாக இல்லை. ஓகே, துபாய் எடுத்திங்கன்னா உண்மையிலேயே லாங் டேர்ம் பிரச்சனை இருக்குது. இப்போ துபாய்க்கு வருமானம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மொத்த ஜிடிபின்னு சொல்லி வருமானத்தில் லெஸ் தென் 1% தான் ஆயில். அங்கே வந்து பெட்ரோல் ஆயில் இருக்குது, ஆனால் லெஸ் தென் 1%. இதே நீங்கள் அபுதாபி எடுத்திங்கன்னா மோர் தென் 60% வந்து அபுதாபியோட வருமானம். இப்போ யுஏயோட வருமானம் ஃபுல்லாகவே காலியாகிடுச்சு சார்.